ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்க நல்லா இருக்கோம், நீங்க எல்லாருமே நல்லா இருப்பீங்க நம்புறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு எங்கட வீடியோல என்ன பார்க்க போறீங்கன்னு சொன்னா, கனடாவில் இருக்கிற ஒரு சகோதரிக்கு வந்து இன்றைக்கு பிறந்த நாள். அதையொட்டி அவங்க காலம சாப்பாடு கொடுக்க சொல்லியிருக்காங்க. இட்லி, சாம்பார், வடை, தண்ணி போத்தல் அதெல்லாம் தான் ரெடி பண்ணி கொடுக்க போறோம். அதே நேரம் அந்த சகோதரிக்கு வந்து நீங்கள் எல்லாருமே உங்களோட அன்பான பிறந்த நாள் வாழ்த்துக்களையும் உங்களோட ஆசீர்வாதங்களையும் தெரிவித்துக் கொள்ளுங்க, சரியா? அதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் எங்க சேனலை பாக்குறீங்கன்னு சொன்னா, அப்ப மறக்காம சோபா சோஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்க. இப்ப வாங்க காட்ட கடன்ட்டு நாங்க எல்லாத்தையும் ரெடி பண்ணி கொண்டு போய் கொடுக்கலாமா? வாங்க. நேற்று இரவே பார்த்தீங்கன்னா குசினி எல்லாத்தையும் நல்லா வடிவாக எல்லாம் துப்புரவாக்கி க்ளீன் பண்ணி வச்சுட்டு தான் நான் போனேன். பார்த்தீங்களா, அப்போ தான் காலையில் வந்து சமையல் வேலை செய்யவே எங்களுக்கு ஒரு ஆசை வரும். நல்லா இருக்கு இல்லையா? இப்போ ஜூட் வந்து காலையில் எனக்கு தேங்காய் திருவி தந்துட்டு இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இட்லிக்கு நான் அரைச்சி வச்சேன்னு பார்ப்போம். பார்த்தீங்களா, வா எப்படி பொங்கி வந்திருக்கு பார்த்தீங்களா நண்பர்களே, சூப்பராக பொங்கி வந்திருக்கு. இப்போ கடை இட்லியை ஊற்றி வச்சோம்னா அது அங்கே அவிஞ்சு கொண்டிருக்கும். சாம்பார் எல்லாத்தையும் ரெடி பண்ண வேண்டியதா. இப்போ பாருங்கள் நண்பர்களே, இட்லி எப்படி பொங்கி வந்திருக்கண்டு, நல்ல சூப்பராக பொங்கி வந்துட்டு பார்த்தீங்களா. இனி நான் இட்லியை ஊற்றி வச்சேன்டா ஒரு அடுப்பில் அதை அவிஞ்சு கொண்டிருக்கும். இனி மற்ற வேலையும் பார்க்க வேண்டியா. மரக்கறிகள் வெட்டியாச்சு. இதில் பார்த்தீங்கன்னா வட்டக்காய் உண்டு முழுசாக வெட்டினது, அது போராட்டமாக இருக்கான். வெட்டியாச்சு. சின்ன சின்ன தானே வேண்டோம் நாங்கள். என்ன இப்படி வெட்டி போட்டு நான் தோல் உரிச்சிட்டு தான் போடுவேன். ஏண்டா இங்கே பாருங்கள், அந்த தோல் எல்லாம் இந்த இப்படி இந்த ஊற்ற மாதிரி சில பேர் தோலோடு போட்டு சமைப்பினம். நான் தோலை அப்படி சீவி போட்டு தான் சமைக்கிறேன். தண்ணி வச்சாச்சு டீ குடிக்கிறதுக்கு. என்ன தேத்தடி குடிக்காடிக்கு எங்களுக்கு காலையிலே வயிறெல்லாம் புகையும். அதான் தண்ணி குடிக்கணும். இங்கால பார்த்தீங்கன்னா மண்ணெண்ணெய் குக்கரையும் மூட்டிட்டேன். இதில் இப்போ இட்லியை ஊற்றி வைக்க போகிறேன். இங்கால பாருங்க எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. இது வடைக்கு அரைச்சி வச்சிருக்கிறேன். இங்கால வெட்டியாச்சு. வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் வெட்டி இருக்குது. தேங்காய் பால் புளிஞ்சிருக்கு. புளி ஊற வச்சிருக்கிறேன் தாளிக்கிறதுக்கு. இது மரக்கறி சாம்பாருக்கெல்லாம் ரெடி பண்ணியாச்சு. இனி இங்கால நாங்கள் முதல் இட்லியை ஊற்றி வைப்போம். அதுக்கு இட்லி சட்டிக்கு எல்லாத்துக்கும் இதோட இட்லி சட்டி கொண்டு வாங்கினான். எனக்கு இது ஒன்று தானே இருக்குது, இது ஒன்று வாங்கினான். எண்ணெயை ஸ்ப்ரே பண்ணிவிடுவோம். இப்போ பாருங்க எங்களோட இட்லி இப்படி பொங்கி சூப்பராக ஜெக ஜோதியாக வந்திருக்கு. பார்த்தீங்களா நண்பர்களே, நாங்கள் கலக்க தேவையில்லை. கலந்தால் அந்த என்னென்னு சொல்கிறேன், நல்ல ஒரு சாஃப்டாக வேறு. அதை நான் பெருசாக கலக்க மாட்டேன். நிறைச்சா பிறகு அட்டைக்க முதல் கலக்கிறது, அந்த குழச்சி வைக்கே கலக்கிற வேலை எல்லாத்தையும் பார்த்துருவேன். உப்பு இல்லை, நான் உப்பெல்லாம் போட்டே கரைச்சி வச்சுட்டேன் நேற்று. இந்த மாதிரி ஊற்றுவோம். இப்போ இட்லியை ஊற்றியாச்சு பாருங்க, வைக்க வேண்டியதுதான். நீ மூடுவோம். அடுப்பில் வைப்போம். இதை வந்து மண்ணெண்ணெய் குக்கரில் வைப்போம். இதில் அப்போ ரெண்டும் மாறி மாறி அவியும். இப்போ நான் முதல் டீ போட்டு குடிச்சிட்டு வாரேன் நண்பர்களே. சரி, டீ போட்டாச்சு நண்பர்களே, சுட சுட எல்லாருக்கும் டீ போட்டாச்சு. இப்போ இங்கெல்லாம் சாம்பாரை வைக்க போகிறேன் அடுப்பில். இது பாருங்க, மரக்கறி எல்லாம் வெட்டி எடுத்துக்கணும். இதில் பருப்பு, வட்டக்காய், முருக்கங்காய், கத்தரிக்காய், போஞ்சி எல்லாம் வெட்டி போட்டிருக்கிறேன். இனி இதில் வந்து வெள்ளைப்பூடை நான் முதலே அவிக்கும் போதே போட்டுருவேன்.
அதெல்லாம் சேர்க்குறேன். அதோட பச்சை மிளகாய், கொஞ்சம் வெங்காயம். இனி இந்த மரக்கறி அவியறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன். கொஞ்சம் சேர்த்துட்டு இனி இதோட உப்பு சேர்க்க போகிறேன். மஞ்சள் தூள், கலந்து விடுவோம். இனி அடுப்பில் வைப்போம், அவியட்டும். இதில் வடைக்கு வந்து நான் கடலைப்பருப்பு இரவு ஊற வச்சேன். நான் இப்போ இந்த மாதிரி அரைச்சிருக்கேன். கொஞ்சம் கடலைப்பருப்பு அரைக்காமல் இந்த மாதிரி முழுசாக போட்டிருக்கேன். இதுக்கு சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலையை நல்லா குட்டி குட்டியாக கருவேப்பிலையை வெட்டி எடுத்துருக்கேன். சின்ன வெங்காயத்தை நல்லா சின்ன சின்னதாக தான் வெட்டி எடுத்துருக்கேன். எல்லாத்தையும் சேர்ப்போம். பெருஞ்சீரகம் கொஞ்சம் சேர்க்குறேன். உப்பு சேர்க்குறேன். இனி இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுவோம். இட்லியெல்லாம் ஊற்றி வச்சாச்சு, அவிஞ்சு கொண்டிருக்கு. சாம்பாருக்கு மரக்கறியெல்லாம் அவிய வச்சாச்சு, அவிஞ்சு கொண்டிருக்கு. நான் வந்து ரிலாக்ஸாக அப்படியே இயற்கையை பார்த்துக்கொண்டு டீ குடிக்கிறேன் நண்பர்களே, டீ குடிக்கிறேன். நல்லா இருக்குல்ல காலையிலண்டா. இன்றைக்கு மயில் வரையில நான் இன்றைக்கு எதிர்பார்த்து நான் வருமெண்டு வரே இல்லை. இப்போ இட்லி அவிஞ்சிருக்கும் பாருங்க நண்பர்களே, பார்த்தீங்களா? இறக்குவோம். உடனே எடுக்க போகிறதில்லை. நான் எடுத்து வச்சு ஒரு நிமிஷம் ஆற வச்சுட்டு தான் எடுப்பேன். அப்போ தான் இட்லி பிய்யாமல் வரும். இப்போ பாருங்கள், மரக்கறி நல்லா அவிஞ்சு வந்துட்டு இனி தேங்காய் பால் சேர்க்க போகிறேன். இது 2ஆம் பால் 3ஆம் பால் தேங்காய் பால். இதோட 1ஆம் பால். கொஞ்சமாக தண்ணியும் சேர்க்குறேன். புளி சேர்க்குறேன். இனி தக்காளி பழம் சேர்க்குறேன். இதில் சாம்பார் தூள் சேர்க்குறேன். இவ்வளோ போதும், பார்த்துட்டு சேர்க்கலாம். கலந்து விடுவோம். இன்னொரு கொஞ்சம் சேர்க்குறேன். கொஞ்சமாக உப்பும் சேர்க்குறேன். கலந்து விடுவோம். இப்போ நான் அடுப்பை மாற்றி வைக்க போகிறேன்னு சொன்னால் இந்த அடுப்பில் அந்த அடுப்பில் சாம்பாரை வச்சோம்னா இதில் இட்லியை வச்சுட்டு ஒரு அடுப்பில் வடையும் சுடலாம்னு நினைக்கிறேன். என்ன பார்ப்போம், ரெடி பண்ணி. அடுப்பில் சாம்பார் கொதிக்கட்டுக்கு நாங்கள் இனி இட்லி எடுப்போம். பாருங்கள் நண்பர்களே, எங்களோட இட்லி சூப்பராக வந்திருக்கு. பார்த்தீங்களா, பஞ்சு போல இட்லி. இனி வடையை நான் சுட போகிறேன். நீங்களாம் பார்த்தீங்கன்னா எண்ணெய் கொதிச்சுட்டு இனி நாங்கள் வடையை தட்டி போடுவோம். பாருங்கள், கையை கொஞ்சம் ஈரமாக்கிட்டு கடையில் பார்த்தீங்கன்னா இப்படி உருண்டையாக போட்டு விற்பினோம். ஆனால் இப்படி கொஞ்சம் தட்டையாக தட்டி போட்டால் தான் நல்லா இருக்கும் கடலைப்பருப்பு வடை. பார்த்தீங்களா, போட்டு விட போடுது. சரி, அது போடல, உளுந்து வடை செய்யலை இன்றைக்கு கடலைப்பருப்பு வடை. அது இன்னொரு நாளைக்கு செய்வோமா வேணா? உளுந்து வடை செஞ்சு தரேன். நான் அன்றைக்கு விபூதி புதனண்டு செய்வோம்ண்டு கேஸ் எல்லாம் முடிஞ்ச அமளியில் நின்றத்தில் நான் செய்யலை.
பாருங்க வடை சுடுபட்டுட்டு எடுப்போம். நல்ல ஒரு பொண்ணுறதுக்கு வந்துட்டேன்டா தம்பி. வெயில் பார்த்தீங்களா நண்பர்களே, வெயில், காலை வெயில். எடுத்தாச்சு. இதே மாதிரி மற்ற வடைகளையும் நாங்கள் தட்டி தட்டி எடுப்போம். பார்த்தீங்களா இந்த மாதிரி. சாம்பாருக்கு தாளிக்க போகிறேன். நீங்கள் அதில் எண்ணெய் சூடாயிட்டு கொஞ்சமாக கடுகு சேர்க்குறேன், வெடிக்கட்டும். கருவேப்பிலை, செத்தல் மிளகாய், சின்ன வெங்காயம், இது வதங்கட்டும். இப்போ எல்லாம் வதங்கிட்டு இனி வரைக்கும் நாங்கள் சாம்பாரில் கொட்டுவோம். பார்த்தீங்களா? இப்போ கலந்து விடுவோம். இப்போ பார்த்தீங்களா சாம்பார் சூப்பராக ரெடி ஆகிட்டு நண்பர்களே. பார்த்தீங்களா, சுவையான கமகமண்டு சாம்பார் ரெடி. இட்லி ரெடியான, இட்லி எல்லாம் ரெடி. இது கடைசி இறக்கிட்டோம்னா சரி, இனி அடுப்பை நிப்பாட்டுவோம். இப்போ எல்லா சாப்பாடும் ரெடி ஆகிட்டு வந்து பாருங்க. இட்லி அவிச்சாச்சு. இங்கால தண்ணி எடுத்து வச்சிருக்கிறோம். இதான் தண்ணி, ஒரு தண்ணி போத்தலும் கொடுக்க போகிறோம். இட்லி இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் சாம்பார், அதுக்கு பிறகு வடை, இங்கால வாழைப்பழம். இதில் தான் நாங்கள் சாம்பாரை ஊற்றி கொடுக்க போகிறோம். இப்போ இனி கடண்டு நாங்கள் இனி பார்சல் எல்லாத்தையும் கட்டுவோம். பார்சல் எல்லாம் கட்டிட்டோம்னா கொண்டு போய் கொடுக்க வேண்டியதான். இந்த சாப்பாடை கட்டுவோம். அஞ்சு இட்லி வைக்கிறேன் என்ன வச்சுட்டு இதில் ஒரு வடை. இந்த மாதிரி எல்லாத்தையும் கட்டலாம். 5 காலம் தானே இட்லி என்ன காலமாக தானே என்ன பெரிய பெரிய இட்லியாக தானே இருக்குங்க பாருங்க. வடையை உள்ளுக்கே வைப்போம்மா, உள்ளுக்கே வைப்போம். அதை எடுத்தால் வேணாம், அது இருக்கட்டும். பேப்பரில் ஊறி இருந்தானே அதில் இப்படியே உள்ளுக்கே வச்சு கொடுப்போம். சாம்பார் இதில் கட்ட போகிறேன். இப்போ பாசலெல்லாம் கட்டியாச்சு. சாம்பாரை ஊற்றுவோம். சுடுவோம். சரி, சரிங்களா? இப்படி என்ன அவங்க திறந்து சாப்பிடுவாங்க நடக்கண்டு. ஓய் ஓ போனா ஏன் போன் பார்க்குறேன் விடியவே. ஓம் ஓ இருங்க வாரேன். சாப்பாடு எல்லாம் ரெடி. இனி நாங்கள் கொண்டு போய் கொடுக்க வேண்டியதான்.